ஹாய், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் மதர்ஸ் டேக்காக ஒரு 3 க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒயிட் கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கார்டு மாதிரி திக்காக இருக்கும். இதை எடுத்துகிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்கலாம். இப்படி ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 கார்டையுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஹாஃப் சர்க்கிளுக்கு நேராக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் தேவையான அளவுக்கு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறேன். க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்டை பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிருந்ததையும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருந்ததுனால 2 சைட்லேயுமே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம இதை மடிச்சிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் மட்டும் நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணி பார்த்தேன். அது வந்து அவ்வளோ பிரைட்டாக இல்லை. அதனால என்னோடய ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு பெட்டல்ஸ்க்கெல்லாம் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் எல்லோ கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் பென் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோ கலரும் ரெட் கலரும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் வரைஞ்சிருந்தேன். அதுக்கு மேலேயே ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிருந்தோம்ல பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எரேசர் யூஸ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜெல் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தோம்ல அதுக்கு மேலேயே பிளாக் கலர் ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ இல்லைனா ப்ரஷ் பென்னோ யூஸ் பண்ணிவிட்டு நல்ல டார்க்காக அவுட்லைன் வரைஞ்சிடணும். இப்போ இது வரைஞ்சதுக்கப்புறம் ஏதாவது கலர் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளக்க ஷேடிங் கொடுக்கலாம். நான் பர்பிள் கலர் பென்சில் எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் இதுக்கு வந்து கலர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப டார்க்காக கலர் பண்ணானா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால தான் வந்து நான் லைட்டாக மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுதிக்கலாம். இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு அம்மாவுக்காக விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட எழுதிக்கோங்க. இதை எழுதினதுக்கப்புறம் நான் மறுபடியும் லைட்டாக இதுக்கு மேலே பிங்க் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு 2 லைன் மேலேயும் கீழேயும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக ஏதாவது கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு பார்டர் மாதிரி நீங்கள் வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கோங்க. இந்த டிசைன் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மல்டி கலரில் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக பஞ்சிங் மிஷின் ஹார்ட் ஷேப்பில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கலர் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் ஒட்டிக்கலாம். இல்லை இதே மாதிரி வரையுதுனா கூட வரைஞ்சிக்கோங்க. இல்லை ஸ்டார் ஷேப் உங்களுக்கு பிடிக்குன்னா ஸ்டார் ஷேப்பில் கூட நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரில் ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அழகாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் 2 சைட்லேயும் ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இமோஜி மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஐப்ரோவும் நான் வரைஞ்சி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்பவே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இது கூடவே பார்டருக்காக ப்ளூ கலரும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 கலரும் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா லைன் மட்டும் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இல்லை இதுலேயுமே நீங்கள் ஏதாவது டிசைன் வரையணும்னு நினச்சிங்கன்னா கூட வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளானது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்டு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இது இருக்கட்டும், நம்ம வந்து 2வது கார்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குமே வந்துட்டு நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சார்ட் பேப்பர் மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி திக்கான பேப்பர் எடுத்திங்கன்னா தான் கார்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு பார்டர் மாதிரி 4 சைட்லேயும் பிங்க் கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து லைன் வரைஞ்சிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறமா பிங்க் கலரில் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். நான் வந்து பிங்க் ப்ளூ இந்த காம்பினேஷனில் நான் இதை செய்யலான்னு நினைக்கிறேன். 9 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இந்த மாதிரி ஹார்ட் வரைஞ்சிக்கிறேன். ஹார்ட்டோட ஒரு பாதி மட்டும் வரைஞ்சிக்கிறேன். நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால பாதி ஹார்ட் வரைஞ்சா போதும். வரைஞ்சிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரியே ப்ளூ கலர் பேப்பர்லேயும் ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்டருக்காக டார்க் பிங்க் கலரும் ப்ளூ கலர் பேப்பரில் டார்க் ப்ளூ கலரும் இருக்கிற மாதிரி ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த பிங்க் கலர் ஹார்ட்க்கு நடுவில் ப்ளூ கலர் ஹார்ட் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமா டார்க் ப்ளூ கலரில் ப்ரஷ் பென் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஐன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் சிம்பிளுக்கு கீழே மாம்னு எழுதிக்கிறேன். அதாவது நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது ஐ லவ் மாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்டருக்கு மட்டும்தான் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். உள்ளக்க வந்து கலர் ஃபில் பண்ணுறது வந்து லைட் ப்ளூ கலர் நான் கொடுத்துக்க போகிறேன்.
இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கார்டு செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்பவே சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். ஏன்னா இதில் பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. இதோட உள்பக்கம் வந்து அம்மாவுக்கு என்ன விஷஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறமா ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து மேல் பக்கம் வந்து அப்படியே ப்ளைனாக இருந்ததுனால பிங்க் கலரில் சின்ன சின்ன டாட் வச்சுக்கிறேன். நான் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு பிளாக் கலரில் ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றியும் சின்ன சின்ன ரவுண்ட் மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். அவுட்லைன் மாதிரி தான். அதை கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக ஸ்டார் ஷேப் உங்களுக்கு பிடிக்கும்னாலோ இல்லை ஹார்ட் ஷேப் உங்களுக்கு பிடிக்கும்னாலோ பிங்க் கலர்லையோ இல்லை நீங்கள் என்ன கலர் எடுத்துருக்கீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பார்டருக்காக பிளாக் கலர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிரும். இப்போது மூணாவதாக உள்ள க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது ரெட் கலரில் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு நம்ம லைன் போட்டுட்டு அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுருக்கோம்ல ஒரு பேப்பர் ஒயிட் கலரில் கார்டுக்காக, அந்த பேப்பர் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம்ல இந்த பேப்பர், இதை வந்து நம்ம இதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு நம்ம க்ளூ அல்லது க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கலர் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் கொடுக்க போகிறேங்க. அதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒயிட்னர் இருந்தாலோ அல்லது ஒயிட் கலர் ஜெல் பென் இருந்தாலோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 9 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு 2 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ஹார்ட் ஷேப் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு 9 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்தேன்ல, அதே மாதிரியே 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செய்கிறோம்ல இதே ஃப்ளவர் மாதிரியே இன்னொன்றும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் செஞ்சுட்டு சிசர் அல்லது ஏதாவது பென்னோ அல்லது பென்சிலோ இல்லைனா பேம்பு ஸ்டிக்கோ யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே 2 ஃப்ளவர் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இதையுமே நான் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஃப்ளவரையுமே இந்த மாதிரி ஒட்ட வச்சாச்சு. நடுவுலையும் கொஞ்சம் க்ளூ ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கோல்டன் கலரில் கிளிட்டர்ஸ் வந்து தூவி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்துட்டு ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பட்ஸ் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த டாட்ஸ் வந்து 3 இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். சில இடங்களில் மட்டும் 2 அல்லது 1 வர மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். 9 x 7 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பிளாக் கலரில் பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுக்கிறேன். 4 சைட்லேயும் இந்த மாதிரி பிளாக் கலர் பார்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாக் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, ஏதாச்சும் டார்க் கலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் கூட கொடுக்கலாங்க. இப்போ இதை வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பின்பக்கம் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரையும் ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சூப்பரானது, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்பக்கம் வந்து ஏதாவது விஷஸ் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 3 கார்டில் உங்களுக்கு எந்த கார்டு பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.